அண்மை செய்தி. இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அந்த கடிதத்தில் எழுதி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? அருணேஷ், நேற்றைய தினத்தில் திமுகவினுடைய அந்த முப்பெரும் விழா தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் ஒன்றை தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருந்தார். அதில் இது கூக்குரலிட்டு கூப்பாடு போடக்கூடிய கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்து இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளுக்கு இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பார். விஜய் வெளியே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கி உள்ளனர். இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தனர். புதிய எதிரிகள் பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டு இருந்தன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்கள் எழுப்பும் கேள்விகள் என்று சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடும் கனிவோடும் அணுகியதா திமுக? மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபமற்ற முறையில் நடந்ததுதானே இந்த திமுக? விவசாயிகள் மீதான பரந்தூர் விவசாயம், சாம்சங் தொழிலாளி, மீனவர்கள் பிரச்சனை, மருத்துவர்கள் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி விஜய் அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சி மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றும் தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பையும் நெருப்பையும் கக்கியவர்கள் தானே இவர்கள். அன்றே இவர்கள் இப்படிதான் இன்று மட்டும் மாறிவிடுவார்களா? யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும், எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயரிய அடிப்படை கோட்போடு மதசார்பற்ற சமூக நீதி என்ற மகத்துவமான கொள்கையோடு பாதை வகுப்போம் என்று